ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நவம்பர் 15-16-2025 நடந்த டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்துருச்சு. நேற்று சர்டிஃபிகேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதீங்க, இப்போ வரைக்கும் நான் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக போய் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த டிஎன்டெட் 2025 எக்ஸாமில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேரால் கிளியர் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். கிளியர் பண்ணவங்க இதே பாசிட்டிவ் மைண்டோட அடுத்த நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிளியர் பண்ணாதீங்க, இல்லைனா 1 or 2 மார்க்ஸில் எனக்கு போயிடுச்சு அப்படிங்கிறங்க நம்பிக்கையோடு இந்த ஜூலை மந்தில் வரக்கூடிய டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, எனக்கு மார்க் வருமா வராதா, ரிசல்ட் வரும்போது நான் கிளியர் பண்ணியிருப்பேனா மாட்டேனா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காமல், எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் பாஸ் அப்படின்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரிப்ரேஷனாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ராங்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணலாம்? நான் எப்படி டிஎன்டெட் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணேன். எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா லெசன்ஸுமே படிக்கணுமா? சோஷியலாக கொஞ்சம் படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கே, அந்த சோஷியலாக எப்படி படிக்கிறது? இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கான பதிலாக நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்டெட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டிஎன்டெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இந்த டிஎன்டெட் எக்ஸாமில் டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் டிஎன்டெட் பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. இந்த டிஎன்டெட் பேப்பர் 1 12th டிடிஎட் முடிச்சுங்க, 12th + டிடிஎட் முடிச்சுங்க இந்த டிஎன்டெட் பேப்பர் 1 எழுதுறதுக்கான எலிஜிபிள். மினிமம் 12th படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் அங்கே டிகிரி கூட பண்ணியிருக்கலாம். அவங்க இந்த டிஎன்டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நியமன தேர்வு இருக்குது. அந்த நியமன தேர்வு தான் எஸ்ஜிடி. இந்த எக்ஸாம்லேயும் அவங்க வேக்கன்சி பொறுத்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற டீச்சராக போய்க்கலாம். அடுத்தது டிஎன்டெட் பேப்பர் 2 அப்படிங்கிறது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு, அதாவது ஒரு டிகிரி + பிஎட் முடிச்சவங்க இந்த டிஎன்டெட் பேப்பர் 2 எழுதலாம். அவங்க டிஎன்டெட் எக்ஸாம் எழுதி எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎன்டெட் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கான அடுத்த நியமன தேர்வான யூஜிடிஆர்பி அல்லது பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதலாம். அதில் அவங்க வேக்கன்சி பொறுத்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து அந்த யூஜிடிஆர்பியை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற பிடி அசிஸ்டன்ட் டீச்சராக போகலாம். இல்லை நான் யூஜி முடிச்சிருக்கேன், பிஜி முடிச்சிருக்கேன் + பிஎட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறங்க இந்த மாதிரி எந்த ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு பிஜிடிஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. அதை கிளியர் பண்ணுங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் 11th and 12th ஸ்டாண்டர்ட் டீச்சராக போகலாம். இதுதான் நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கிறவங்க பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஓகே, டிஎன்டெட் எக்ஸாம் எப்படி படித்தா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாமாக வேணால் இருக்கட்டும், அந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் நான் வந்தக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் அந்த 2 month நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அந்த 2 monthல் தான் உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வரும். எனக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய சிஸ்டருடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. என்னால் அந்த 2 month புக்கை கையில் எடுத்து வைக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. எனக்கு என் சிஸ்டருடைய வெட்டிங் முடிச்சு எக்ஸாமுக்கு எனக்கு 2 weeks தான் டைம் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே நான் படித்ததெல்லாம் ரிவிஷன் பார்த்தேன். அதுலேயுமே நிறைய லெசன்ஸ் என்னால் ரிவிஷன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனாலே எனக்கு நிறைய கொஷின் தப்பாச்சு. நான் அந்த 2 weeksல நான் படித்த லெசன்ஸ் மட்டும் தான் ரிவிஷன் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஃபுல்லாக படித்து வச்சுட்டேன். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஆல்ரெடி எல்லாமே படித்து வச்சிட்டேன். இந்த 2 weeக்கில் படித்ததுலேயே பாதி லெசன்ஸ் மட்டும் தான் என்னால் ரிவிஷன் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கப்புறம் அந்த எக்ஸாமின் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரட்டும். உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? எக்ஸாம் வந்தோடனே நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அளவுக்கு அந்த எக்ஸாமுக்கான லெசன்ஸ் சிலபஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். இப்போ டிஎன்டெட் எக்ஸாம் ஜூலை மந்தில் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா லெசன்ஸும் படித்து தரவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
ஓகே, இப்போ டிஎன்டெட் எக்ஸாமில் சிலபஸை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டிஎன்டெட் பேப்பர் 2ல் மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், சோஷியல். சோஷியல் சூஸ் பண்ணாதவங்களுக்கு மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸும் சயின்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸும் வரும். என்னோடய பர்சனல் சஜஷன், நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும். சைக்காலஜி அவ்வளோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாவே கண்டிப்பாக 100+ மார்க்ஸ் ரீச் பண்ணிடலாம். சைக்காலஜி நீங்கள் படிக்காமல் போனாலும் மினிமம் 10 மார்க்காச்சும் ரீச் ஆகும். மினிமம் 10 or 8 ஆச்சும் ரீச் ஆகும். நான் சைக்காலஜி சுத்தமாக தொடவே இல்லை. எனக்கு 16 மார்க் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்னு நமக்கு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. ஆனால் சைக்காலஜிக்குன்னு இந்த புக் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் கிடையாது. ஸோ ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ண ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ரேஞ்சுக்கு சைக்காலஜியை மெனக்கட்டு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் ரீச் பண்ண, எலிஜிபிலிட்டி மார்க்கை விட ஒரு நல்ல மார்க் 100+ மார்க் ரீச் பண்ண இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே ரொம்பவே எனஃப். ஸோ மெயினாக இந்த 3 சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் மெயின் விஷயம், ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாவே போதும். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்துடும். 11th 12th 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்க்காக 11th and 12th புக்ஸை ஃபுல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா படித்தாவே போதும். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண வரைக்கும் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாவே போதும். 100+ மார்க்கை கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். ஏன் நான் 11th 12th அவ்வளோ மெனக்கட வேண்டான்னு சொல்கிறேன்னா, நம்மளுடைய சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் கொடுக்கல. இப்போ ஒரு டாபிக் வேலூர் நாச்சியார்னு எடுத்துப்போம். அவங்கள பற்றி என்னென்ன ஸ்டாண்டர்டில் வந்திருக்குன்னு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் சூஸ் பண்ணி படித்தா போதும் டிஎன்பிசிக்கு. ஆனால் நம்மளுடைய டிஎன்டெட்டுக்கு அந்த புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாக, 7th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாக, 8th ஸ்டாண்டர்ட் புக் ஃபுல்லாக அப்படின்னு புக் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸே வந்து 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அதையும் தாண்டி நம்ம 9th to 10th எக்ஸ்ட்ராவே படிச்சுக்கிறோம். ஸோ 100+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண இதுவே போதுமானது. ஓகே, ஃபஸ்ட்டு 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஎன்டெட் எக்ஸாமுக்கான ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். என்னுடைய பர்சனல் சஜஷன், வேறு எந்த ஒரு அகாடமியுடைய மெட்டீரியலும் தேடி ஓடாமல் ஸ்டாண்டர்ட் புக் சோர்ஸாக இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய புக்ஸையே படிங்க. இந்த எக்ஸாம்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும் என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூலை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. நான் இந்த நாளில் இந்த டைமில் நான் இந்த லெசன் படிப்பேன், அடுத்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இன்னொரு லெசன் படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் போட்டு ஒரு நாள் நான் ஸ்கெடியூல் படி ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு நாள் என்னால் ஸ்கெடியூல் படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டடாக ஆயிரும். அதுக்காக உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காமல், we are all humans, நாம் தப்பு பண்ணுவோம், ஆனால் விழுந்தாலும் திரும்ப எந்திரிப்போன்னு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் சொல்லிக்கோங்க. இதே அந்த ப்ராப்பரான ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு டேவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ண டிக் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் டிக் போடவே அதுவே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்காக ப்ராப்பராக ஸ்கெடியூல் போட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம அகாடமியிலும் சோஷியல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சோடைய டீடைல்ஸ் பற்றி நான் இந்த வீடியோடைய பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் படிக்கும் போது ஹிண்ட்ஸ் எடுத்து ஹைலைட்ஸ் பண்ணி படிங்க. நீங்கள் என்றைக்குமே ஃபஸ்ட் டைம் படித்தோடனே ஹிண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி ஃபஸ்ட் டைம் படித்தோடனே ஹிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஹிண்ட்ஸாக இருக்காது. அந்த புக்கே நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எழுதி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் படிங்க. அந்த ஒரு டைம் படிக்கும் போதே 50% அந்த கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செகண்ட் டைம் படிக்கும்போது அது ஒரு 70% மாறும். தேர்ட் டைம் ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஹிண்ட்ஸ் அண்ட் ஹைலைட் பண்ணி படிக்க பாருங்கள். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கல அப்படின்னா டிஎன் ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எல்லா ஸ்கூல் புக்ஸும் ஃப்ரீயாகவே கிடைக்கும். புக்ஸ் கிடைக்காத பட்சத்தில் அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கும் போது அதை லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணி படிங்க. ஃபோன்லேயே படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கண்ணு வலிக்கும். லேப்டாப்பில் படித்தாலும் ரொம்ப கண்ணு வலிக்கும்.
முடிஞ்ச வரை புக்ஸ் கலெக்ட் பண்ண பாருங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் லேப்டாப்லேயே படிங்க. நானும் அப்படி தான் படிச்சிருந்தேன். அப்புறம் அகாடமி போய் தான் நான் படிப்பேன், எனக்கு அப்போ தான் படிக்க வரும் அப்படிங்கிறவங்க அகாடமி போயே படிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அகாடமியை விட ஓன் ப்ரிப்ரேஷன் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுவீங்க, அப்புறம் கீழே விழுகுவீங்க, அப்புறம் திரும்ப எந்திருப்பீங்க, திரும்ப கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிற்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனாக உங்களுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் தான் உங்களை உருவாக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் ப்ரிப்ரேஷன் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த ஓன் ப்ரிப்ரேஷன் கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங்கை, லேர்னிங்கை எந்த ஒரு அகாடமி ஸ்டாஃப்ஸாலையும் கொடுக்க முடியாது. நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் படித்தாவே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஓன் ப்ரிப்ரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்கள். என்ன தான் ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணினாலும் ஒரு டெஸ்ட் இல்லாமல் அந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. ஒரு டெஸ்ட்டு போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நீங்களே ஓனாக எடுத்துக்கிற டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டுக்கிறதாகவும் இருக்கலாம். ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ப்ராப்பராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் ஒரு ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 3 இருந்தாவே போதும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. டெஸ்ட் பேட்சோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் சோஷியல் சப்ஜெக்டை மெயின் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. இதில் நான் 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியலுக்கு. ஏன் இதை நான் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சில பேர் நான் 2 சப்ஜெக்ட் மட்டுமே கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எலிஜிபிலிட்டி மார்க் ரீச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் 3 சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எலிஜிபிலிட்டி மார்க் ரீச் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், சோஷியல் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், மீதி எல்லாமே நான் படிச்சுட்டேன், எனக்கு சோஷியல் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு மட்டும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் போதும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்க விருப்பப்படி கொடுக்குறதா இந்த டெஸ்ட் பேட்ச். எனக்கு சோஷியலுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் எங்கிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இல்லை 3 சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் என்கிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இல்லை 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சோஷியல் சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த லெசன்ஸ்லாம் தேவையில்லை, எந்தெந்த லெசன்ஸ்லாம் மேலோட்டமாக பார்த்தா போதும் அப்படின்னு கம்ப்ளீட் பர்சனல் கைடன்ஸ் நான் கொடுப்பேன். எந்த மாதிரி சோஷியல் படித்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னு கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் கொடுப்பேன். வில்லிங் இருக்கவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன்.